சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். உலகின் பல பகுதிகளில் இயற்கை பேரிடர்களும் தீவிர வானிலை மாற்றங்களும் மனிதாபிமான சவால்களும் அடுத்தடுத்து பதிவாகி வரும் நிலையில் சர்வதேச மீட்பு மற்றும் அவசர நிலை அமைப்புகள் பல நாடுகளில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. தெற்காசியாவில் கனமழை மற்றும் வெள்ள பாதிப்புகள், தென் அமெரிக்காவில் நிலநடுக்கத்தின் விளைவுகள், ஐரோப்பாவில் கடுமையான வெப்ப அலை மற்றும் காட்டுத்தீ, மேலும் உலகின் பல பகுதிகளில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய தனிப்பட்ட சம்பவங்கள் சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளன. மகாராஷ்டிரா கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளின் தற்போதைய நிலை, வெனிசுலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்திற்கு பிந்தைய மீட்பு பணிகள் மற்றும் மனிதாபிமான சவால்கள், திடீர் வெள்ளத்தில் சிக்கிய சுற்றுலா பயணிகளின் மீட்பு நடவடிக்கைகள், ஐரோப்பாவில் தொடரும் வெப்ப அலை மற்றும் காட்டுத்தீயின் தாக்கம், மேலும் ஆஸ்திரேலியாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய குற்ற சம்பவத்தின் பின்னணி என உலகின் பல பகுதிகளில் இருந்து வெளியாகியுள்ள இன்றைய முக்கிய சர்வதேச செய்திகளின் முழுமையான விவரங்களை இப்போது விரிவாக பார்க்கலாம். உலகளாவிய காலநிலை மாற்றத்தின் கொடூர விளைவாக ஒட்டுமொத்த ஐரோப்பிய கண்டமும் வரலாறு காணாத அசுர வெப்ப அலையின் பிடியில் சிக்கி தவித்து வருகிறது. போர்த்துகல், ஸ்பெயின், பிரான்ஸ் மற்றும் கிரீஸ் ஆகிய நாடுகளில் முன்கூட்டியே தொடங்கியுள்ள காட்டுத்தீ பேரழிவால் அமெரிக்காவின் மன்ஹாட்டன் நகரின் பரப்பளவை விட 2 மடங்குக்கும் அதிகமான 42,000 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்கள் முற்றிலும் தீயில் கருகி சாம்பலாகியுள்ளன. நிலைமை கையை மீறி சென்றுள்ளதால் ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதிலும் உள்ள அவசர கால பேரிடர் மீட்பு சேவைகள் மற்றும் தீயணைப்பு படைகள் உச்சகட்ட எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினின் தெற்கு பிராந்தியங்களில் வெப்பநிலை 35 பாகை செல்சியஸ் முதல் 44 பாகை செல்சியஸ் வரை பதிவாகி வருவதால் காடுகள் காய்ந்து கருகே சிறு பொறிப்பட்டாலும் அசுர வேகத்தில் காட்டுத்தீ பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் இந்த வெப்ப அலையின் கொடூர தாக்கத்தால் இதுவரை 20,000க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் என புதிய ஆய்வுகள் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளன. ராய்ட்டர்ஸ் காலநிலை கண்காணிப்பு அறிக்கையின்படி உலக சராசரி வெப்பநிலை வரலாற்று அளவை விட அதிகரித்துள்ளது. இதன் விளைவாக ஒருபுறம் ஐரோப்பா எரியும் வெளியில், மறுபுறம் அமெரிக்காவில் அசுர வெப்ப குவிமாடத்தால் 18.5 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டு நியூயார்க் மின் கட்டமைப்பு முடங்கியுள்ளது. பசிபிக் பெருங்கடலில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை 21 பாகை செல்சியஸை தாண்டியுள்ளதால் உருவாகியுள்ள 150 ஆண்டுகளில் இல்லாத சூப்பர் எல் நினோ உலக வானிலையை தலைகீழாக மாற்றியுள்ளது. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் வரலாறு காணாத தொடர் அசுர நிலநடுக்கங்கள் ஏற்படுத்திய கொடூர பேரழிவை தொடர்ந்து அந்நாட்டு அரசு 8 நாள் உத்தியோகபூர்வ தேசிய துக்கத்தை அறிவித்துள்ளது. இந்த நிலநடுக்க பேரழிவில் சிக்கி இதுவரை குறைந்தது 2,595 பேர் கொடூரமாக பலியாகியுள்ளனர் என்றும் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் இன்னும் இடிபாடுகளுக்குள் சிக்கி மாயமாகியுள்ளனர் என்றும் ஐநா அவசர அறிக்கை எச்சரித்துள்ளது. உயிரிழந்த மனிதாபிமான பலிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அதிபர் மாளிகை உட்பட வெனிசுலா முழுவதும் தேசிய கொடிகள் கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளன. வெனிசுலாவின் முக்கிய நகரங்களில் உட்கட்டமைப்புகள் முற்றிலும் தரைமட்டமாகியுள்ள சூழலில் அவசர கால மீட்பு சேவைகள், சர்வதேச ரெட் கிராஸ் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து இரவு பகலாக போர்க்கால அடிப்படையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இடம்பெயர்ந்த லட்சக்கணக்கான சமூகங்களுக்கு அவசர முகாம்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. ஐநாவின் அவசர அறிக்கையின்படி இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள 50,000 பேரை கண்டறிய மீட்பு முயற்சிகளுக்கு உலக நாடுகள் அவசரமாக உதவ வேண்டும் என வெனிசுலா அதிகாரிகள் கோரியுள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளை முழுமையாக புனரமைக்கவும், இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் வழங்கவும் அரசு உறுதியளித்துள்ளது. இந்தியாவின் நிதி தலைநகரான மும்பை மற்றும் அதன் அண்டை மாவட்டமான புனே ஆகியவற்றை அசுர பருவமழை முற்றிலும் நிலைகுலைய செய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பெருநகர மும்பையில் 150 முதல் 170 மில்லிமீட்டர் வரை அசுர மழை பதிவாகியுள்ளதுடன் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய அசுர சூறாவளி காற்றால் நகரெங்கும் 142 இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்து பேரழிவை ஏற்படுத்தியுள்ளன. நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. இதன் காரணமாக மும்பை மற்றும் புனேவில் உள்ள அனைத்து பள்ளிகள், கல்லூரிகள் முற்றிலும் மூடப்பட்டு மும்பை பல்கலைக்கழக தேர்வுகள் அனைத்தும் அவசரமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மும்பை மாநகராட்சி மற்றும் மத்திய ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள நேரடி தரவுகளின்படி கனமழையின் கொடூர தாக்கத்தால் கண்டாலா வெளியேறும் வழிக்கரையில் உள்ள மும்பை புனே விரைவு சாலையின் மிஸ்ஸிங் லிங்க் பகுதியில் அசுர நிலச்சரிவுகள் ஏற்பட்டு பாறாங்கற்கள் சரிந்து விழுந்துள்ளன. இதனால் பழைய மும்பை புனே நெடுஞ்சாலையிலும் போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு இரு நகரங்களுக்கும் இடையேயான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே மலைப்பாதைகளில் பிரம்மாண்ட பாறாங்கற்கள் சரிந்து விழுந்ததால் மும்பை புனே இடையான பல முக்கிய ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நிலைமையை ஆய்வு செய்துள்ள ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், மேற்கு மற்றும் மத்திய ரயில்வே அதிகாரிகள் ஒரே குழுவாக செயல்பட்டு சீரமைப்பு பணிகளை முடுக்கிவிட்டுள்ளதாக பிரகடனம் செய்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை மங்கூர் ஜனதா நகரில் 3 மாடி கட்டிட அமைப்பிற்குள் இருந்த குடிசைகள் இடிந்து விழுந்ததில் 6 பேர் கொடூரமாக பலியாகியுள்ளனர். மரம் விழுந்த விபத்துகளில் மேலும் 2 பேர் பலியானதை தொடர்ந்து மும்பையின் ஒட்டுமொத்த பலி எண்ணிக்கை 8 உயர்ந்துள்ளது. நிலைமையை
கட்டுப்படுத்த நகரெங்கும் 10,000க்கும் மேற்பட்ட அவசர கால அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் நிறுத்தப்பட்டுள்ளனர். மும்பை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் எங்கும் பெய்து வரும் இடைவிடாத அசுர கனமழை காரணமாக ஒட்டுமொத்த நகரம் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. நகரின் பல முக்கிய பகுதிகளில் கடுமையான நீர்த்தேக்கம், அசுர போக்குவரத்து நெரிசல் மற்றும் பொது உட்கட்டமைப்பு முடக்கம் ஏற்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் சிதைந்துள்ளது. அந்தேரி, தாதர், குர்லா மற்றும் சியோன் உள்ளிட்ட நகரின் பல தாழ்வான பகுதிகளில் இடுப்பளவிற்கு மேல் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் உள்ளூர் மின்சார ரயில் சேவைகள் மற்றும் சாலை போக்குவரத்துகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டு லட்சக்கணக்கான ஊழியர்கள் ஆங்காங்கே தவித்து வருகின்றனர். எல்னினோ காலநிலை மாற்றத்தின் அதிரடி முரண்பாடுகளுக்கு மத்தியில் இந்தியாவின் மேற்கு பகுதியான மகாராஷ்டிராவின் பல மாவட்டங்களில் பெய்து வரும் அசுர கனமழை காரணமாக பல நதிகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சனிக்கிழமையன்று கோபாலில் உள்ள புகழ்பெற்ற ஜெனித் நீர்வீழ்ச்சியின் நீர்மட்டம் திடீரென அசுர வேகத்தில் உயர்ந்ததால் அங்கு வந்திருந்த 100க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வெள்ள நீரில் சிக்கி தவித்தனர். பீகாரி தாகூர்வாடியைச் சேர்ந்த உள்ளூர் கிராமவாசிகள் தீயணைப்பு படை மற்றும் காவல்துறையினருடன் இணைந்து 3 மணி நேரம் நடத்திய அதிரடி மீட்பு நடவடிக்கையின் மூலம் அனைத்து சுற்றுலா பயணிகளும் கயிறுகள் மூலம் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். ஜெனித் நீர்வீழ்ச்சியில் நீர்மட்டம் மிக ஆபத்தான நிலையை எட்டியதும் ஆபத்தை உணர்ந்த விகாரி தாகூர்வாடி கிராமவாசிகள் அவசரகால குழுக்கள் வருவதற்கு முன்பே கயிறுகளுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். கோபோலி தீயணைப்பு படை மற்றும் உள்ளூர் காவல்துறையினருடன் இணைந்து சீறிப்பாயும் நீரையும் பொருட்படுத்தாமல் கயிறுகளை பயன்படுத்தி ஒவ்வொரு சுற்றுலா பயணியையும் ஒருவர் பின் ஒருவராக பாதுகாப்பாக வெளியேற்றி ஒரு பெரும் துயர சம்பவத்தை தடுத்துள்ளனர். இதற்கு நேர்மாறாக கார்கரின் பிரபலமான பாண்டவ்கடா நீர்வீழ்ச்சியில் தடை விதிக்கப்பட்டிருந்த போதிலும் அங்கு சென்ற 2 இளைஞர்கள் 24 மணி நேரத்திற்குள் சக்தி வாய்ந்த நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்டனர். ஜூலை 3 மாலை தலோஜாவைச் சேர்ந்த முகமது முபஷீர் மற்றும் ஜூலை 4 காலை சாண்டா குரூஸைச் சேர்ந்த ஷென்னான் காஸ்பர்கினி ஆகியோர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர். தீயணைப்பு படையினர் இரவு பகலாக தீவிர தேடுதல் வேட்டை நடத்தியும் சனிக்கிழமை மாலை வரை அவர்கள் உடல் மீட்கப்படவில்லை. ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் தனது 4 வயது குழந்தையை தாயை கொடூரமாக கொலை செய்து அவனது உடலை நரமாமிசம் உண்டதாக எழுந்துள்ள சர்வதேச குற்றச்சாட்டு ஒட்டுமொத்த உலக சமூகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சனிக்கிழமை மாலை நியூ சவுத் வேல்ஸின் வயோங் காவல் நிலையத்திற்குள் நுழைந்த 32 வயதான பெண் தான் நரமாமிசம் உண்டது குறித்து கூறி சரணடைந்ததை தொடர்ந்து இந்த அசுர கொடூரம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பெண்ணின் வாக்குமூலத்தை தொடர்ந்து டக்ரா லேக்ஸ் அவசர காவல் படையினர் பைரன் தெருவில் உள்ள வீட்டிற்கு விரைந்தனர். அங்கு உடலில் பல வெட்டு காயங்களுடன் 4 வயது சிறுவன் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு சடலமாக கண்டெடுக்கப்பட்டான். செய்தியாளர் சந்திப்பில் பேசிய காவல்துறை கண்காணிப்பாளர் சாட் கில்லஸ், குழந்தையின் உடலில் கொடூரமான காயங்கள் இருந்தன. அது பார்ப்பதற்கே மிகவும் அதிர்ச்சியூட்டும் ஒரு காட்சியாக இருந்தது. பாதிக்கப்பட்டவர் ஒரு குழந்தையாக இருக்கும்போது அது ஒட்டுமொத்த சமூகத்தின் அடித்தளத்தையே உலுக்கி விடுகிறது என்று நெஞ்சுருக குறிப்பிட்டார். கைது செய்யப்பட்டுள்ள 32 வயது பெண் மீது கொலை குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஜாமீன் மறுக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இந்த நரமாமிச கொலை வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த பெண் தீவிர குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர் என்றும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.